6 easy ways to grow your savings. Mutual fund, deposit, RBI bonds, index bonds, gold, direct equity. ப்ரைவேட் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் நார்மலாக உங்களோட சேவிங்ஸை நீங்கள் கொண்டு போய் ஒரு பேங்க்கில் எஃப்டியாக போட்டிங்கன்னா 5% கிடைக்கும். இது வந்து பஜாஜ் ஃபின்சர்வ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ் மாதிரியான கம்பெனிஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 8.5லேருந்து 9.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3-4% உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் இதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து ரேட்டிங் நல்ல ரேட்டிங் இருக்கும், ஈஸியாக திவால் ஆகாது. இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு ஃபினான்ஸ் கொடுக்குறோம், அவங்க தரலன்னா நமக்கு பேட் ஹெட்ஸ் வரும். இந்த பயம் இதில் இருக்காது. RBI ரீட்டைல் டைரக்ட் பாண்ட்ஸ், இப்போ நார்மலாக ஒரு 50 லட்சத்துக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. பேங்கோட கேரண்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஒரு எஃப்டியோட இன்சூரன்ஸ், டெபாசிட் இன்சூரன்ஸ் 1 lakh, இப்போ வந்து 5 lakh ஆக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு 50 லட்ச ரூபா டெபாசிட் போட்டு வச்சுருக்கீங்க. பேங்க்குக்கு ஏதோ ஒரு இன்சால்வன்சி, பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் தான் இன்சூரன்ஸ் கிடைக்கும். இது வந்து ஹியூஜ் வால்யூமில் ஒரு 1.5 கோடி, 2 கோடி, 5 கோடி சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பயம் எப்போயுமே இருக்கும். அதுக்காக தான் RBI என்ன பண்ணியிருக்காங்கன்னா RBI ரீட்டைல் பாண்ட்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கலாம், ஃபிக்ஸட் ரேட்டாக இருக்கலாம், இல்லை கோல்டு பாண்ட்ஸாக இருக்கலாம், வேறு ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. ஸோ RBI ரீட்டைல் வெப்சைட்டில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மினிமம் 50 லேக்குக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமே 8% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. இது நார்மல் நம்ம பேங்க் எஃப்டியை விட அதிகமான பர்சன்டேஜில் இருக்கும். அண்ட் RBIயோட இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டைரக்ட் கேரண்டி அதில் இருக்கும். ஸோ இது வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், இதை வந்து ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை டேரெக்டாக ஏதாவது ஒரு டெட் ஃபண்ட்லேயோ அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. நம்ம சேவ் பண்ண போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணோம். ஒரு எஸ்ஐபி போர்டில் எனக்கு மாதத்துக்கு ஒரு 5,000 10,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்ப நான் பெருசாக என்னால் யோசிக்கவே முடியாது. இதே மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இந்த மாதிரியான வேரியஸ் பீப்புள்கிட்ட இருந்து பணத்தை கலெக்ட் பண்ணி ஒரு ஹியூஜாக இன்வெஸ்ட் பண்ணுவான். ஸோ அதிலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் 13% ஆரம்பித்து 18% வரைக்கும் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு சேவிங்ஸ் இருக்கும்போது நான் டேக்ஸ் போகவே அது 8-9%, சம்டைம் 14% வரைக்கும் போகும். எனக்கு வரக்கூடிய எஃப்டியில் வரக்கூடிய 5%-ஐ விட மியூச்சுவல் ஃபண்ட் ஆல்வேஸ் பெட்டராக இருக்கும். இதில் நான் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நினச்சேன்னா டெட் ஃபண்ட் இருக்குது, ரிஸ்க் நான் எடுக்கணும்னு நினச்சேன்னா ஈக்விட்டி ஃபண்ட் இருக்குது. ரெண்டுமே எனக்கு பேலன்ஸ்டாக வேணும்னா பேலன்ஸ்டு ஃபண்ட் இருக்குது, க்ரோத் ஃபண்ட் இருக்குது, மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் வேணுங்கிறப்ப நீங்கள் வந்து ஜீரோதா மாதிரியான புரோக்கரோ இல்லை ICICI, நம்மளோட பேங்க்ஸ் HDFC, SBI இந்த மாதிரி பேங்க்ஸில் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்களே அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. டைரக்ட் ஈக்விட்டினா உங்களுக்கு தெரியும், ஈக்விட்டி மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 7,000 கம்பெனி இருக்கும். பாப்புலராக இருக்கிற ஒரு 2,000-2,500 கம்பெனிஸ் இருக்கலாம். பட் நார்மலாக இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஃபண்ட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கம்பெனி தான் இருக்கும். நிஃப்டியில் ஒரு இன்ஃபோசிஸ், ஸ்டேட் பேங்க், TCS இந்த மாதிரியான கம்பெனிஸ் இருக்கும். அதில் நீங்கள் வேணும்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து லார்ஜ் கேப்பே வேணாம், எனக்கு மிட் கேப் ஆர் ஸ்மால் கேப்னு சொல்லக்கூடிய 100 ரூபாய்க்கு இருக்க ஷேர் இருக்கும், அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஒரு கம்பெனியோட ஷேர் வந்து 50 ரூபா இருக்கும், அது கொஞ்ச நாளில் க்ரோத் இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இதுக்கு உங்களுக்கு நாலேஜ் வேணும், அந்த டெக்னிக்கல் ஸ்கில் வேணும், மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண தெரியணும், கம்பெனியை அனலைஸ் பண்ண தெரியணும். சும்மா ஏனோ தானான்னு பணத்தை போட்டிங்கன்னா இது ஜீரோ கூட ஆகலாம். ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளோட அந்த ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் விளையாடவே முடியும். ஸோ இது வந்து காம்பினேஷனாக பண்ணணும். அண்ட் அந்த ஸ்கில்லுக்கு நீங்கள் ரிசர்ச்சும் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ட்ராக்கும் பண்ணணும். ஸோ டைரக்ட் ஈக்விட்டியில் நீங்கள் பண்ணணுன்னா ஏதாவது ஒரு புரோக்கரை நீங்கள் அப்ரோச் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது ரிஸ்க் ஃப்ரீ. எப்போயுமே வந்து கோல்டு வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குமே தவிர எப்போயுமே இறங்காது. சம்டைம் ரொம்ப கம்மியாக இறங்கினாலும் திரும்ப அதோட பீக்குக்கு போயிடும். ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா 2 இருக்குது. ஒன்று வந்து ஃபிசிக்கலாக சொல்லுவோம், இன்னொன்று வந்து கோல்டு வந்து பாண்டு ஆர் சர்டிஃபிகேட்டாக இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா என்னோடய தேவை என்ன, எனக்கு ஃப்யூச்சரில் இதோட ரிட்டர்ன் வரணும், இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா இதை நீங்கள் பாண்டாகவே வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் கோல்டாக வாங்கினீங்கன்னா அதோட ரேட்டை விட சேதாரம், செய்கூலி நம்ம நிறைய யோசிக்கிறோம். ரிஸ்க் இருக்குது, அந்த காயின் தொலைஞ்சு போகலாம், யாரோ திருடிட்டு போகலாம், இல்லை நீங்கள் ஒரு பார் மாதிரி வாங்கி வைக்கிறீங்க, அதை சேவ் பண்ணி வைக்கணும், பாதுகாக்கணுங்கிற ரிஸ்க் இருக்குது. இதே இது நம்ம பாண்டோ சர்டிஃபிகேட்டோ டிமேட்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இஷ்யூவே இருக்காது. ஈவன் அதோட க்ரோத்துக்கு வந்து நமக்கு ரிட்டர்னும் கிடச்சிரும். ஸோ கோல்டில் பாண்டாவோ ஆர் ஒரு சர்டிஃபிகேட்டாவோ ஆர் ஃபிசிக்கலாவோ நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு இண்டெக்ஸ் நம்ம மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்டோட ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நிஃப்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, சென்செக்ஸ்னு ஒன்று இருக்குது, பேங்க் நிஃப்டின்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரியான இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதான் ஒரு இண்டெக்ஸை அவங்க அரைவ் பண்ணணும். இண்டெக்ஸுங்கிறது ஒரு நம்பர், ஒரு ஆவரேஜ். அந்த ஆவரேஜில் இருக்க ஒரு 50 ஷேர் எடுக்கிறாங்க. 50 ஷேரில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்டுக்கு பேர் தான் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிம்போம். அந்த இண்டெக்ஸ் ஃபண்டு என்ன அட்வான்டேஜ்னால், இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் திடீர்னு கீழே விழுகும், 20,000, 22,000, 24,000 போகும், திடீர்னு பார்த்தீங்கன்னா 18,000 வரும். ஆனால் அப்போ நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு இது வந்து நல்ல க்ரோத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன் ஹியூஜாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரியான ஃபண்ட்ஸை வந்து பிளான் பண்ணி பண்ணணும். உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் வேணும், இதில் டெக்னிக்கல் ஸ்கில் வேணும். எப்போ மார்க்கெட் டவுன் ஆகுது, எப்போ வந்து அப் ஆகுதுன்னு பார்க்கணும். அந்த டயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட ரிட்டர்ன் வந்து டபுள் ஆகிறக்கும் சான்சஸ் அதிகம். நார்மலாக ஒரு 12% to 14% ரிட்டர்ன் இதில் இருக்கும். இப்போ வரைக்கும் சொல்லியிருக்க இந்த 6 பாயிண்டில் 6 இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ ரிட்டர்னோ அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.